Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம non-vegetarian ஸ்டைலில் ஒரு சிம்பிளான மசாலா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இட்லி, ஒயிட் ரைஸ், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வச்சு தான் கிரேவி பண்ண போகிறோம். இதனால் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாயில் பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிட்டு கிரேவி பண்ணும்போது நம்ம சாப்பிட்றப்ப கிழங்கு வந்து நாக்கில் அரிக்காமல் இருக்கும். புது கிழங்காக இருந்தால் அரிக்கும், பழைய கிழங்குனா நீங்கள் கொதிக்க வைக்கக்கூட தேவையில்லை, அப்படி டைரெக்டாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் சேனக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே போதும். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. ஈரம் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்தளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சிட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 2 பீஸ் அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இன்றைக்கி நம்ம காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வதக்கிறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10லேருந்து 15 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம். சேனக்கிழங்கு இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சேனக்கிழங்கு பதிலாக காளான் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சு சேனக்கிழங்கு சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல நான்-வெஜிடேரியன் ஸ்டைலில் இந்த கிரேவி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்குனாலே போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட சேர்த்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா அந்த தேங்காயிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த கிழங்கோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான சேனக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா ட்ரையாக பண்ணும்போது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். இன்றைக்கி நான் இட்லியோட வச்சு தான் சாப்பிட போகிறேன். இட்லி, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.